இன்னும் என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிவாகாததுக்கு காரணம் என்ன? ஒரு 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 மேடையில் இவங்க இத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்க, இவங்க இத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்னு அறிவிச்சிட்டா முடிய போகிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு ஏதோ பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இவர்கள் போய் 40 தொகுதி வேணும்னு கேட்குறதும், அவர் இல்லை உனக்கு 25 கொடுத்ததே அதிகங்கிறதும், அதுக்கப்புறம் ஒன்று வாங்குறதும், அது என்ன ஒரு பெரிய சாதனையா? ஏற்கனவே 4 கூட்டங்கள் ஒரே மேடையில் இருந்து கூட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு கூட்டம் கூட ஒரே மேடையில் இல்லையே. தொகுதி ஒத்துக்கிட்டாதான் மேடைக்கே வருவாங்களா? அதுதான் பயங்கர அந்யோன்யம். இது எப்படி இருக்குன்னா, நெக்லஸ் வாங்கி கொடுத்தினா தான் நான் உனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அப்புறம் இல்லைன்னா இன்னைக்கு தாவேக்கா நான் என்டிஏக்குள்ளே வந்துடும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துடும்னு சொன்னால் திமுகவுக்கு பெரிய வெற்றி. உடனே ஸ்டாம்ப் ஒட்டிடுவாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் சங்கி அப்படி ஒட்டிடுவாங்க. அதிமுகவில் 90 சீட்டு கொடுத்தா மீதி 144 எவ்வளோ அதிமுக நிற்கும்? 32.25. அவசியம் முட்டாள்தனமா இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களை சீண்டி பார்க்கறதுக்காக ஆஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு தோண வேண்டாமா? நாத்தாக்காக்கு ஓட போடுற 8%னால ஏதாவது பாதிப்பு இருக்கா? விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிற 20%, இந்த 58% ஓட்டுமே வீணு. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஏன்னா விஜய் சீட்டு ஜெயிக்க போகிறதில்ல, சட்டசபைக்குள்ளே போக போகிறதில்ல. நாத்தாக்கா அந்த சட்டசபை இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளேயே போக போகிறதில்ல. ஆனால் 234 தொகுதியிலையும் நிற்பார். திமுகக்குள்ளே நுழைய முடியாது, அதிமுகக்குள்ளே நுழைய முடியாதுன்னு தானே வரப்போகிறாங்க. எதுக்காக சார் இந்த டிஸ்கஷன், இத்தனை அழுத்தம் மண்ணாங்கட்டியெல்லாம்? எப்படி சார் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும்? செந்தில் பாலாஜிக்கு கரூர் விஷயத்தில் அழைத்து பேசினதுங்கிறது அழுத்தமா? அன்னைக்கு அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் தெரியுமே என்ன நடந்ததுங்கிறது. பிஜேபி எப்படி சார் உங்களை மிரட்டும்? நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா, திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா, ஏமாற்றியிருந்தா, மாட்டியிருந்தா அந்த பேப்பரெல்லாம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபி கிட்டே போகும். இது எதுக்கு உட்காந்துட்டு ஜனநாயக படத்தை நிறுத்தி வச்சுட்டு உங்களை மிரட்ட போகுது? ஜனநாயக படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தா விஜய்க்கு நல்லதா, இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய்க்கு நல்லதா? ஓ, அப்போ அதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி யார்? ஆதவர்ஜனா பிளான் பண்ணியிருக்கலாம்ல. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாத காலம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவாகாததுக்கு காரணம் என்ன? திமுகவில் முடிஞ்சதா? திமுகவில் கிட்டத்தட்ட 90% நிறைவேறாச்சு. இப்படி 160 விசிகா இதர கட்சிகள் தான் சார் இருக்காங்க. ஒரு 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 மேடையில் இவங்க இத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்க, இவங்க இத்தனை தொகுதியில் போட்டி போட போகிறாங்கன்னு அறிவிச்சிட்டா முடிய போகிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு ஏதோ பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இவர்கள் போய் 40 தொகுதி வேணும்னு கேட்குறதும், அவர் இல்லை உனக்கு 25 கொடுத்ததே அதிகங்கிறதும், அதுக்கப்புறம் ஒன்று வாங்குறதும், அது என்ன ஒரு பெரிய சாதனையா? திமுக தான் ஆட்சியில் இருக்கு. அந்த நிகழ்வுகளே இன்னும் நடக்கலையே சார், சத்தமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு. ஆட்சியில் இருக்கிறது திமுக. முந்தானத்தையோட முடிஞ்சு போச்சு. எல்லா படத்தையும் தூக்கிட்டாங்க. படம் தூக்குறதுக்கே 10 நாள் ஆகுங்கிற அளவுக்கு ஸ்டாலின் படம் தமிழ்நாடு பூரா ஒட்டி வச்சுருந்தாங்க. தேர்தல் ஆணையம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேரெல்லாம் அனுப்பிச்சு ஒவ்வொரு படமாக தூக்க போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஆட்சியில் இருக்கிறது இவங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்ததுன்னா எதுக்கு பேச்சுவார்த்தை? 1 வருஷம் முன்னாடியே பேசியிருக்கலாம், 6 மாதம் முன்னாடியே பேசியிருக்கலாம், 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாம். இப்போ தான் பேசணுங்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ இவ்வளோ நாள் அவங்க புறந்தள்ளப்பட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ தேர்தலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. பல்லக்கு தூக்கிக்கு எத்தனை பாரமாக இருந்தால் என்ன? அல்டிமேட்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பல்லக்கு தூக்கி தானே ஆகணும். முன்னாடி தூக்கலாம். குறைஞ்சது இப்போ கூட என்டிஏல அது பேச்சுவார்த்தை இல்லையா சார்? அது எப்போ முடியும்? என்ன என்டிஏன்னு ஒரு கூட்டணி 2024 அதிமுகன்னு ஒரு கூட்டணி 2024 2 பேர் போட்டி போட்டாங்க தனித்தனியாக. தேமுதிக போயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேர் சேர போகிறாங்க. 160 74, 140 94. இவ்வளோ சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயம். இல்லை அதிமுக தான் முடிவெடுக்கும், என்டிஏ பற்றி கவலை இல்லை, இவருக்கு இத்தனை அவருக்கு இத்தனைன்னு அவர் தான் அறிவிக்கணும். நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க. ஏற்கனவே 4 கூட்டங்கள் ஒரே மேடையில் இருந்து கூட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு கூட்டம் கூட ஒரே மேடையில் இல்லையே. தொகுதி ஒத்துக்கிட்டா தான் மேடைக்கே வருவாங்களா? அதுதான் பயங்கர அந்யோன்யம். இது எப்படி இருக்குன்னா,
நெக்லஸ் வாங்கி கொடுத்தினா தான் நான் உனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அப்புறம் இல்லைன்னா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நான் போகணுமா? இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. திமுக எதேச்சாதிகாரம் பண்ணது. வெயிட் பண்றாங்களா சார்? திமுக எதேச்சாதிகாரம் பண்ணுது, அதனால அப்படி பண்ணுது. தாவேக்காவுக்கு வெயிட் பண்ணாம இருக்கிறது தான் அரசியல் புத்திசாலித்தனம். இது அமித்ஷாக்கு தெரியும். இன்னைக்கு தாவேக்கா அதிமுக ஜனநாயக முன்னேற்ற தட் இஸ் என்டிஏக்குள்ள வந்துடும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்துரும்னு சொன்னா திமுகவுக்கு பெரிய வெற்றி. உடனே ஸ்டாம்ப் ஒட்டிடுவாங்க. பாத்தீங்களா, எல்லாம் சங்கி அப்படி ஒட்டிடுவாங்க. அவர் சங்கி இல்லை இல்லையா, அவர் அங்கி, அவர் கதை வேற, அவர் சங்கி இல்லை. அப்போ இந்த லேபிள் எதுக்கு ஓட்டணும்? தேவையில்லாம அவர் வாங்க போற அல்ல சேர்க்க போற வாக்கேத்தனை அவர் வந்தா கண்டிப்பா கூட்டணி ஜெயிக்குங்கிறதுல மாற்று. ஏன்னா நாமளே 20+18 தெள்ள தெளிவா இருக்கும். இன்னும் 2-3 வந்தாலே போறோம். இவர் வரணுங்கிறது தான் இல்லை. ஸோ அந்த லேபிள் ஓட்டக்கூடாதுங்கிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி தாவேக்காவை எப்படியாவது என்டிஏக்குள்ள கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணிட்டு, ஏன்னா காங்கிரஸை அவங்க முனைப்போட பிடிச்சி இழுத்துக்கிட்டதுக்கான காரணம் பாருங்க. காங்கிரஸ் மட்டும் தாவேக்கா பக்கம் அனுப்பியிருந்தா திமுகவுடைய எதிர்வாக்கு பிஜேபிக்கு போகுமா? காங்கிரஸ் வாக்கு காங்கிரஸுக்கு தானே போகும். காங்கிரஸ் வாக்கு காங்கிரஸுக்கு தானே போகும். இவங்க திமுக எதிர்வாக்கு அங்கே போகாதுல்ல. அனுப்பியிருக்கலாமே. ஏன் அனுப்பாம தாவேக்கா பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு பிடிச்சிட்டு நின்றாங்கன்னா, யாரும் போகாம பிடிச்சிட்டு நின்றா தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போயிடும். கை தட்டி வரவேற்கலாம்னு நினச்சாங்க. தோத்துட்டு முகத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. சார் நீங்க சொல்வது போல அது உண்மை அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா ஏன் சார் 90 இடங்கள் கொடுப்பதா சொல்லியிருந்தாங்க. 2.5 வருடம் முதல்வராக விஜயை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஆஃபர் எல்லாம் அக்செப்ட் பண்ணல அப்படின்றத பேசியிருக்காரு. கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்ததா, அதில் 2 டைலாக் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, ஸ்ரீலங்காவில் கூப்பிட்டாங்க அப்படின்னு சரளா பேசுகிறதும், இவர் எதுக்கு இந்த கெட்டப்பு, உன் பிறந்த நாளுக்கு எதுக்கு இவ்வளோ போஸ்டர் ஒட்டுற, அவனுக்கு தான் வெக்கம் இல்லைன்னா நீ ஏன் ஒட்டுறேன்னு செந்திலை பார்த்து கவுண்டமணி சொன்ன மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து போறேன்னா நீ பேசி ரொம்ப டயர்டாகி போச்சு, நீ கிளம்பு, போய் முதல்ல தேர்தலை ஒழுங்காக நடத்தி பூத் கமிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு வாக்கு செதறாமல் 100 வாக்கு வந்ததுன்னா 10 வாக்கு தான் கையில் வரும். மீதி 40-50 திமுக கடத்திட்டு போயிடும். அந்த பூத் கமிட்டி ஆளை வச்சுட்டு கடத்திட்டு போயிடும். அதனால முதல்ல விட போகிற வாக்கை காப்பாற்று, உன் வேலையை போய் பாரு. இது லாட்ரி இல்லை. 100 ஒத்த ரூபா பரிசு வின் பண்ணக்கூடிய டிக்கெட் 100 அடிச்சுட்டு அது 100 பேருக்கு வித்துட்டு அதுக்கப்புறம் சமரசம் பண்ணுறது இந்த வேலை இல்லை. இது அரசியல். நீ பேசுறதை நிறுத்திட்டு தயவு செஞ்சு போனா, நீ கொடுக்குற டார்ச்சர் தாங்க மாட்டேங்குது. கோவை சரலா மாதிரி அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு பேச. நான் ஒன்று கேட்குறேன் சார், 90 சீட்டு கொடுத்தாங்கன்னு யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக பேசியிருக்காரு. திமுகவுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த அந்த திருடனுக்கு தெரியும் வைரத்தினுடைய மதிப்பு. கொண்டவனை விட கொண்டவனுக்கு கூட அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக வந்திருக்கும். திருடுறவனுக்கு தெரியுமில்ல அது எவ்வளோ பெரிய வைரம். அது திமுகவுக்கு தெரியும். அது ஒரு வாரம் விட்டுருங்க. அதிமுகவில் 90 சீட்டு கொடுத்தா மீதி 144 எவ்வளோ அதிமுக நிற்கும்? 32.25. அவசியம் முட்டாள்தனமா இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்களை சீண்டி பார்க்கறதுக்காக ஆஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு தோண வேண்டாமா, 90 எனக்கு கொடுத்துட்டு நீ எதுலடா நிற்ப, 144 நிந்தினா உனக்கு எவ்வளோ, பிஜேபிக்கு எவ்வளோ, பாமகக்கு எவ்வளோ, எல்லாரையும் விரட்டி விட்டுருவியா? இல்லை பிஜேபியும் விரட்டி விட்டுட்டு என்கிட்ட வந்துடுவியா? யோசிக்க மாட்டீங்களா? அப்போ பாஜக ஆஃபர் பண்ணியிருக்காதுன்னு சொல்றீங்களா சார்? ஏன்னா பண்ணதா சொல்றதா ஆஃபர் பண்ணதாகவே வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு 2 இன்டர்வியூ லெட்டர் வருது சார். ஒன்று ஸ்காட்லாண்ட் யார்ட்லேருந்து வருது, கார்த்தி நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கணும், நீங்கள் தான் எங்களுடைய ஃபிட்டஸ்ட் ஆஃபீஸர்னு வருது. உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? உங்களுக்கு திறமை இருக்குங்கிறது வேற விஷயம். ஸ்காட்லாண்ட் யார்ட்லேருந்து எனக்கு நான் அப்ளை பண்ணலை எதுக்கடா வருதுன்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? அந்த மாதிரி தாவேக்கா ஒரு அன்டெஸ்டடுங்கிறது அடுத்த பிரச்சனை. நீங்கள் 20னே வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் அவ்வளோதானே, அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது. 15 தான், 20னே வச்சுக்கோங்க. 15லையும் ஓட்டு போடணும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. உங்களுக்கு 90 சீட்டு கொடுத்துட்டு மீதி 144 யார் நிற்க போகிறா? அதிமுக எவ்வளோ நிற்கணும்? 62.25. பாமக எவ்வளோ நிற்கணும்? 8.25. இல்லை, ஒரு முடிஞ்சிருச்சு இல்லை, நீங்கள் தான் தனியாக நிற்கணும். உங்கள் கூட கூட்டணி வர முடியாத அளவுக்கு திமுக வெறித்தனமாக வேலை செஞ்சு உங்ககிட்ட யாரும் கூட்டணிக்கு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க. அதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க சார். ஒருவேளை அப்போ நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காவை சேர்த்துக்கிட்டா திமுகக்கு அது ப்ளஸ் ஆயிரும், அதனால நீ தனித்து நின்று அப்படின்னு சொல்லி அனுப்புனதின் வெளிப்பாடு தான் டெல்லியில இருந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது அந்த பாடி லாங்குவேஜ் இருந்தது சார்.
நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மலைக்கல்லன் படத்துக்கு போனார், உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டாரு, சுடுகாட்டிலேருந்து சிரிச்சிட்டு வந்தாருன்னு 3 சம்மந்தம் இல்லாத விஷயம். சிபிஐக்கு போனார், திருப்பி வந்தார். பிஜேபியோட அவர் பேசவே இல்லை, ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் என்ன இருக்குது? அதாவது அவர் சிபிஐக்கு போனது எதுக்காக போனார்? எனக்கு வடக்க சென்னையில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், சும்மா சும்மா டெல்லியில் வர முடியாது. டெல்லிக்கு வந்தால் நம்ம ஆளுங்கெல்லாம் ஏதோ நான் வந்து இங்கே திருட்டுத்தனம் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க, திருடுங்கள்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி போனார், துரைமுருகன் போனார், எல்லாரும் டெல்லிக்கு போன மாதிரி என்னையும் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சென்னையிலேயே என்ன விட்டுருங்கன்னு லெட்டர் கொடுக்கறதுக்கு தானே போனார். இதை சிரிச்சுக்கிட்டு தானே கொண்டு வருவார், அதை அழுதுட்டா வருவார், ஐயோ லெட்டரை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு வருவார். அது வேறங்க. நீங்கள் அதுக்கே போய் தேர்தல் உடன்பாடுகளெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் சார் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு எந்திரன் படம் பார்க்கல நீங்கள்? ஐஸ்வர்யா எக்ஸாம் எழுதுவாங்க, இங்கே கீழே சொல்லுவார் ஃபுல்லாக ஸ்க்ரீனில். எவ்வளோ மேட்ரிக்ஸ் உலகத்தில் இருக்குது கூட்டணி நேரடியாக பேசுறதுக்கு. அதுவும் பனையூரில் உள்ள உட்காந்துருக்கிற ரூமில் உட்காந்துருக்கிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கு. அது எதுக்கு டெல்லிக்கு வர வச்சு தான் பேசுவாங்களான்னு புரியல இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகுதான் உடனுக்குடனே வந்து தனித்து போட்டி அப்படிங்கிறத சொல்றாரு. அது ஏன் சார் ஒரு மாநாடு நடத்தி நாலு பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காருல்ல, அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்காரு இல்லையா? அவங்கள கூட்டணிக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. அதாவது என்னன்னோ கதை சொல்றாங்க. கூட்டணிக்கு போகணும்னு சொன்னாங்களாமா, அதுல இதுக்கு தான் போகணும்னு சொன்னாங்களாமா. உடனே அவர் அங்கிருந்து புஷி ஆனந்தை பார்த்து திட்டினாராமா. புஷி ஆனந்த், உன்னுடைய வேலை என்ன? எதுக்கு மீட்டிங் போட சொன்னேன்? 2 சமோசா 3 இட்லி கொடுக்கறதுக்கு தானே சொன்னேன். உன்னை யார் மசாலா தோசை போட சொன்னான்னு? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஒரு மாவட்ட செயலாளரை வச்சுட்டு என்ன ஆலோசனை பண்ணுவீங்க? ஓபிஎஸ் மாதிரி கேட்பீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. லெஃப்ட்டுக்கு திரும்பிட்டு ரைட்டில் கட் அடிச்சுட்டு சென்டரில் போன மாதிரி அவர் என்ன கேட்டார் அவருடைய தொண்டர்கள்கிட்ட? தாவேக்காவுக்கு போக வேண்டுமா அதிமுகவுக்கு போகணுமான்னு தான் கேட்டார். கடைசியில் அவர் எங்கே போனார்? இது கேட்காமையாவது இருந்திருக்கு. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இப்படி போனால் தேவி பாரடைஸ் வருமா? வரும், நான் அப்புறம் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்பாங்களா? நேற்றுக்கு பேசினாங்க, அறிவிச்சாங்க, மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஓட்டு போட முடிஞ்சா போட்டு போடுங்க, இல்லைன்னா திமுகவை திருப்பி வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு திமுகவை 2 முறை ஆட்சியில் அமர்த்தியதில்லை, அதனால நல்லது நடக்கும், அவ்வளோதானே. ஒருவேளை எல்லாத்தையுமே வந்து தாவேக்கா வந்து தன்வசம் படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வழியிலையுமே வந்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 மாசம் முன்னாடி வரைக்கும் எடப்பாடி ஒரு துரோகி, சுயநலவாதி, அவரே தலைவர் பதவியில் நிற்கணும்னு நினைக்கிறார், தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறார். இதெல்லாம் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க கிட்டத்தட்ட 5 வருஷமா. எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும், அதிமுக ஒன்றிணைய வேண்டாமா, திமுக தானே நம்ம எதிரி, எடப்பாடி ஏன் இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு உண்மை என்ன தெரிய ஆரம்பிச்சது? ஓபிஎஸ் இப்படிக்கா திமுக பக்கம் போயிட்டாரு, சசிகலா அப்படிக்கா போய் டிஆர் பாலுக்காக கட்சி ஓப்பன் பண்ணுறேன்ட்டு உட்காந்துருக்காங்க, டிடிவி திருப்பி என்டிஏக்கு வந்துட்டார். இவ்வளவு நாள் நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் தப்பு தானே. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாம விஜய்ங்கிறவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரா? அரசியலுக்கு வரப்போறாரா? தேர்தல் மூலமாக தான் வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணிட்டாரா? திமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி போடுமே, டப்பாவெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் மிரட்டிட்டு கழுத்தெல்லாம் சுருக்கிட்டு அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிக்கும் அப்படி பண்ணணும்னு நினச்சாரா? ஒழுங்காக தேர்தலுக்கு வர போகிறாரு. வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா நாடு நல்லா இருக்கணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. நாசமாக போகணும்னு முடிவு பண்ணிட்டா வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு, இன்னொரு கட்சி இருக்குது, அதுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளோதானே. எதற்காக விஜயை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? அவர் வந்து எங்கேயாவது உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? இல்லாத எலிக்கு வடையை வாங்கி வச்சுட்டு அந்த வடையை வந்து பெருச்சாலி சாப்பிட்டுச்சேன்னு வருத்தப்பட்டா என்ன அர்த்தம்? இது கண்டென்ட்டுக்காக போறீங்க நீங்கள் எல்லாருமே. விஜய் ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வே ஆஃப் அப்ரோச்சிங். அவருக்கு தெரியுது என்ன பண்ணணும்னு தெரியுது. அவர் எதற்காக வந்திருக்காரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இஸ் வேஸ்டிங் எவரி ஒன்ஸ் ஓட். அவருக்காக வாக்களிக்க போகிற அத்தனை பெரிய வாக்குகளையும் வீணடிக்கிறார். ஏன்னால் ஓட்டு போடாத செத்து போயிட்ட 12%னால இந்த தேர்தலில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? நீக்கிட்டாங்கல்ல எஸ்ஐஆரில், அவங்களால இந்த தேர்தலில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஓட்டு போடாமல் இருக்கிற 18% இருக்காங்க இல்லையா, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை. நாத்தாக்காவுக்கு ஓட போடுற 8%னால ஏதாவது பாதிப்பு இருக்கா? விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிற 20%, இந்த 58% ஓட்டுமே வீணு. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஏன்னா விஜய் சீட்டு ஜெயிக்க போகிறதில்ல, சட்டசபைக்குள்ளே போக போகிறதில்ல. நாத்தாக்கா அந்த சட்டசபை இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ளேயே போக போகிறதில்ல. ஆனால் 234 தொகுதியிலையும் நிற்பார். செத்தவன், ஓட்டு போடாதவன், நாத்தாக்காக்கு ஓட்டு போடுறவன், தாவேக்காக்கு ஓட்டு போடுறவன் கூட்டினீங்கன்னா 58 வருது. 58ஐயும் தூக்கி போடுங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பை. மீதி இருக்கிற 42ங்கிற அதிமுக திமுகக்குள்ள தான் போட்டியே.
இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்றீங்களா சார்? இப்போ திமுகவோட வெற்றியோ இல்ல அதிமுகவோட கூட்டணி வெற்றியோ நல்லா படிக்கிறவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், நாட்டியம் ஆடுகின்றவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். இங்கே கால் பேசும், அங்கே மூளை பேசும். இவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் பிரயோஜனம் இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்ல விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைச்சா ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு வந்து யோசிச்சிருக்கணும். யாரால எம்ஜிஆர் கூட்டணி அமைச்சார், திமுக வாழ்க்கையில கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்ததே இல்லை. அப்ப நீ என்ன பெரிய கொக்கு நேரா வந்து மீனை பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு? உங்க முன்னாடி இருக்குல்ல சார் ட்ராக் ரெக்கார்டு, அதை பார்க்க வேண்டாமா? ஐஐடிக்கு பஸ் டிக்கெட் எடுத்துட்டீங்கிறதுக்காக நீங்க ப்ரொஃபஸர் ஆயிடுவீங்களா? அப்புறம் அங்க போய் படிக்கணும் இல்ல. ஆனா இபிஎஸ் அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வரணும்னு விரும்பினாரா சார்? நான் விரும்ப மாட்டேன்னா நீங்க விரும்ப மாட்டீங்களா? திமுக விரும்பலையா? திமுக விரும்பி இருக்காதா? திமுகவை எதிர்க்கிறார் சார். அவர் எப்படி விரும்புவார் சார்? எதிர்க்கிறவனை விலைக்கு வாங்குறதுங்கிறது திமுகவுக்கு தெரியாதா? வைகோவுடைய பேச்செல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு, பார்த்துருக்கீங்க இல்லையா? 2011 அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் எப்படி இப்போ வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஐஎஸ்ஐ மார்க் கொடுத்து 42வது பொட்டி அப்படின்னு ஒரு வாரமாக வச்சுருக்காங்க. வாங்க தெரியாதா? விஜய்க்கு இன்னும் ஒரு வாக்கு இருக்குது சார், அந்த வாக்கை வாங்கணும்னு எல்லாரும் தான் நினைப்பாங்க. நினைக்க மாட்டாங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக எதிரி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாங்க 3 பேர் ஷேர் ஆட்டோவில் போகலான்னு சொன்னோம். இல்லை நீங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக ஜெட்டில் போகிறேன்றீங்க, போயிட்டு வாங்க சார். இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் எங்களுக்கு சீட்டு வேணான்னு சொல்லி அதிமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் சொல்லியிருக்கு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இல்லை தெரியல எதனால், எப்படி சொல்லுவாங்க? டி நகர் வந்து மிகப்பெரிய தொகுதி பிஜேபியை பொறுத்த வரைக்கும். போன முறையே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதிமுகன்னு பார்க்காதீங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே சென்னை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அதிமுக வேணால் வேண்டான்னு சொல்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னையில் வெற்றி பெற்றதில்லை. ஜெயலலிதா அம்மா மட்டும் ஒரே ஒரு எலெக்ஷனில் சென்னையில் வெற்றியை காட்டினாங்க. அப்போது அதிமுக வேணால் வேண்டான்னு சொல்லும், இவங்களாம் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாங்க? சரி, சென்னையில் யார் நிற்க வைக்க போகிறாங்க? திமுக தான் நிற்கணும்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை, இந்த அளவு நேற்று தாவேகாவோட வேட்பாளர்களும் சென்னை சம்மந்தப்பட்ட வேட்பாளர்கள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. இது பாருங்க, தாவேகால ஏன் அறிவிச்சாங்க, நாத்தாக்கால ஏன் ஏற்கனவே நாத்தாக்காட்ட 234 பேர் மாட்டின உடனே டப்புன்னு எடுத்து கேலண்டரை போட்டாங்க. இந்த வருஷ பரப்பும் போது நீங்கள் போய் கேலண்டர்லாம் வாங்கிட்டு வருவீங்க, ஒரு இடத்துல வீட்டில் கண்ட இடத்துல மாட்டிட்டு அப்புறம் 4வது காணி அடித்து மாட்டுற மாதிரி 234 வேட்பாளர் சொல்லிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 8% தான். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. திமுக நிற்க போகுதா, நான் நிற்க போகிறேன்னாங்கிறது தெரியாமல் எப்படி நான் வந்து அந்த போட்டிக்குள்ளே வருவேன்? யார் தயங்க போகிறாங்க? ஏன் சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 5 தொகுதி வெற்றி பெற்றுச்சு இல்லையா, 9 தொகுதி வெற்றி பெற்றுச்சு இல்லையா பாராளுமன்றத்தில் காங்கிரஸ். அதில் 5 தொகுதியில் முக்கியமான தொகுதி சென்னையில் வெற்றி பெற்றது. அந்த சென்னையில் இருக்கிற அந்த தொகுதியில் 6 அசம்பிளி தொகுதியிலையும் காங்கிரஸ் நிற்கவே இல்லை கடந்த 4 தேர்தலாக. அப்புறம் எப்படி அவங்க நின்றாங்க? எங்கே நின்றாலும் நோட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும், எங்கே இருந்தாலும் டார்கெட்டு தேமுதிக, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். வேட்பாளர் கையில் தான் சார் இருக்குது. யாரால் அந்த வாக்குகளை வாங்கித்தர முடியும்னு இருக்குது. பூத் ஏஜென்ட்ஸால் இருக்குது. யாரால் விலை போகாமல் வாங்கித்தர முடியுங்கிறது இருக்குது. அதை வைத்து முடிவு பண்ண போகிறாங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? தேமுதிக 7 தொகுதியில் நின்றது இல்லையா பாராளுமன்றத்தில்? ஒரு தொகுதியில் தானே சார் நியர்பை வந்தது. அந்த 4000 வாக்கு வித்தியாசத்தில் இவர் தோத்தது. மற்ற இடத்துலனா அவங்க வேலை செய்யலைன்னு எடுத்துப்பீங்களா? இங்கே வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும். ஏன்னா பையன் நிற்கிறான். அந்த மாதிரி பாமகல சௌமியா மேடம் நிற்கிறாங்கன்னா எல்லாரும் ஆர்வத்தோடு வந்து அங்கே வேலை செய்வாங்க. கூட்டணின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். 2021 இந்த முறை விஜயும் களமாடுறாரு அங்கும்போது சென்னையில நம்மளோட வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. திரும்ப சொல்லட்டுமா? இன்னைக்கு தேதிக்கு சென்னை சென்ட்ரல், சென்னை நார்த்து, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், சென்னை சவுத் 5 தொகுதிகள் எடுத்துக்கோங்க. சென்னை சவுத் எப்போதுமே பிஜேபிக்கு ஸ்ட்ராங்காக தான் நிற்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சென்னை சவுத்தில் வந்து பிஜேபி நிற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 4 தொகுதியிலையுமே திமுகவுக்கும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட 60க்கு 40க்கு வித்தியாசம் இருக்குது. 60 ஓட்டு அங்கன்னா இங்கே 40 ஓட்டுன்னு இருக்கு. ஓகே, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ விஜய் உள்ள வர்றாரு, ஒரு 20% வாக்கு பிரிக்கிறார். யாரதை பிரிப்பாரு? பிரதானமா திமுக வாக்குகளை தான் அவர் பிரிக்க போறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல சார். காரணம் என்னன்னா, மகளிர் ஓட்டு இருக்கு,
தனியா கடந்த youngsters 15 வந்து வருடமா சார் யங்ஸ்டர் ஓட்டுங்கிறது நேர்மையானது சார். அதை ஒரு பக்கம் ஓரமாக விட்டுருங்க. அவர்கிட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல 25 வயசு கீழே இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. 25 ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ம், கடந்த 15-20 வருடமா விஜயோடைய படத்துல எல்லாமே ம், தேசியத்துக்கு எதிராகவோ அல்லது மாநிலத்துக்கு ரொம்ப ஆதரவாகவோ ம், இப்படித்தானே அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ அவங்க டோனிங் எல்லாம் டுவர்ட்ஸ் திமுக தானே இருந்திருக்கும். இவங்க இன்னைக்கு 18 வயசு, இன்னைக்கு 21 வயசு, 2வது தேர்தலை சந்திக்கிறவங்க வேணா குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 3வது வாக்கு இருக்கிறவங்க ஏற்கனவே திமுகவுக்கு தானே அவங்க சைட்ல இது போட்டிருந்திருப்பாங்க. ம், நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுகின்றவர், விஜயோடைய ரசிகர், ம், நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க? விஜய் வந்துட்டாரு, அவருக்கு தான் ஓட்டு போட போறேன் முடிவு எடுக்கலாம். ம், இல்லைன்னா இல்லைங்க, அது வேற விஷயம், அதிமுக தான் ஜெயிக்க போகுது, தோத்துருச்சுன்னா திமுக ஜெயிச்சிரும், அது நல்லதில்லை அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஏன்? திமுக தான் விஜய்க்கு எல்லா விதமான குடைச்சலையும் கொடுத்துருக்கு. ம், எல்லா விதமான குடைச்சலையும் கொடுத்துருக்கு. ஒரு ஃப்ளைட்டில் 2 பேர் இறங்கி வர்றாங்க, ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க, அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு. ம், இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது தப்பு, இது பிரைவசி சம்மந்தப்பட்டது, நான் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு இதை அனுப்புவேன்னு சொல்கிறாரு. ம், அதே இன்னொரு பக்கம் இவங்க வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. ம், யாரெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க? அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தவன், ம், தன்னுடைய மகளுடைய தோழியை கல்யாணம் பண்ணவன், 99% 2+2 இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு இவங்க இது பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஜய் ரசிகனாக உங்களுக்கு கோபம் யார் மேலே பாயும்? விஜய்க்கு மட்டும்தான் திமுக எதிரியா? கரூரில் நடந்தது நியாயமான ஒரு விஷயமா? அது ஒரு விபத்துன்னு அந்த 41 பேர் செத்தவன் சொல்கிறாங்க, செத்த குடும்பத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் உட்காந்து ட்ராமா பண்ண நினச்சிங்க. அப்போது விஜய் ரசிகர் அதிமுகன்னா உங்களுக்கு விஜய்க்கு போடுறத விட அதிமுகவுக்கு போடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். நீங்கள் ஒரு திமுக தொண்டர், திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர் விஜய் ரசிகராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விஜய்க்கு போட போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இவங்களும் தொல்லை கொடுக்கலையா சார்? இப்போ பாஜகவும் தொல்லை கொடுத்துல சார். ஜனநாயகன் விவகாரத்தில் இப்போ வரையும் ஜனநாயகன் படத்தை பவன் கல்யாண் எவ்வளோ சீனியர் ஆக்டர், சிரஞ்சீவியோட தம்பி. சிரஞ்சீவி பழம் தின்னு கொட்டை போட்டு அது திருப்பி மரமாயி அது திருப்பி பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு பெரிய நடிகர். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ப்ரொடியூசர் ஓடி வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏ சர்டிஃபிகேட்னா லாஸ் வரும், யூஏயாவது வாங்கித்தாங்கன்னு சொல்கிறாரு. நான் அது சிபிஎஃப்சி சம்மந்தப்பட்டது, நான் பேசினா சரியாக வராது, அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க, அவங்க ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணுவாங்கன்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. விஜய்க்கு மட்டும் அழுத்தம் கொடுத்துட முடியுமா? இப்போ பேசியிருக்காரு சார். இப்போ நாளைக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு, ஜனநாயகன் படத்துக்கு எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க சார். அந்த ரெவ்யூ கேட்டார்ல, அந்த ரெவ்யூ கேட்டார்ல, அவர் யாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவர் திமுக ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரெவ்யூ கேட்டவன் தானே சார் பிரச்சனையை கொடுத்தான். சிபிஎஃப்சி தான் பாஸ் பண்ணிடுச்சு இல்லை சார், சர்டிஃபிகேட் கொடுத்து பாஸ் பண்ணிடுச்சு. ரெவ்யூ கேட்டவன் தானே தொல்லை கொடுத்தான். அந்த ரெவ்யூ கேட்டவன் யாரு? பிஜேபி ஆளா, அதிமுக ஆளா, திமுக ஆளா, 2 மதத்தை சார்ந்தவனா, யார் அவன்? அவன் தானே. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் தானே சார். அந்த ரெவ்யூ தானே பிரச்சனையே வந்தது. அப்போ அது எப்படி பிஜேபிக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும்? ஏங்க, பிஜேபி அழுத்தம் கொடுக்கணும்னா பாட்சா படத்தில் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு சேரு நான் ஒரு சேரு காலில் மிதிச்சுட்டு எப்படி நீ ஆண்டனி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு கேட்டு மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. பிஜேபி எப்படி சார் உங்களை மிரட்டும்? நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா, திருட்டுத்தனம் பண்ணியிருந்தா, ஏமாற்றியிருந்தா, மாட்டியிருந்தா அந்த பேப்பரெல்லாம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறதுனால பிஜேபி கிட்ட போகும். இது எதுக்கு உட்காந்துட்டு ஜனநாயக படத்தை நிறுத்தி வச்சுட்டு உங்களை மிரட்ட போகுது? ஜனநாயக படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தா விஜய்க்கு நல்லதா, இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய்க்கு நல்லதா? ஓ, அப்போ அதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். யாரு? ஆதவர்ஜனா பிளான் பண்ணியிருக்கலாம்ல சார். ஆதவர்ஜனாக்கும் இதுக்கு என்ன சார்? ப்ரொடியூசர் தானே சார் தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போனாரு. யார் கண்ட்ரோலில் வருது சார்? கிட்டத்தட்ட 3 மாசமா நான் பேசிட்டேன் இந்த விஷயத்த. போலீஸில் தான் கேஸ் போடுவாங்க. திருடினது நீங்கள், பறி கொடுத்தவர் அவர். நான் என்னத்தை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறேன்? ப்ரொடியூசர் தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போனார். எதுக்கு போனார்? கோர்ட்டில் போய் சாதிக்க முடியுமா? சிபிஎஃப்சி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சுன்னா அதை கோர்ட் வந்து ரெவ்யூ கமிட்டின்னு சொல்லிட்டு ரெவ்யூ மீட்டிங் போக போகிறோன்னு சொல்லிட்டுனா கோர்ட் வந்து மாற்றி சொல்லிட முடியுமா? கோர்ட்டு மாற்றி சொல்லிச்சு, யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு? உன் வேலை என்னவோ அதை பாரு, அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்க தெரியும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் தனித்தனி சார். நீங்கள் முரசொலியும் தினகரனும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவரும் அவரும் ஒன்று, அவரும் இவரும் ஒன்று, இவரும் அவரும் ஒன்று. சரி,
இதனால் வரையும் நடித்த படத்துக்கெல்லாம் வராத தொல்லை இப்போ வர்றதுக்கான துப்பாக்கிக்கு காரணம் வரல? எல்லாருக்குமே தெரியும் இல்ல. இவ்வளவு ஒரு அழுத்தம் கிடையாது. துப்பாக்கிக்கு வந்ததா இல்லையா? துப்பாக்கிக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? நீங்க அந்த மத பிரச்சனை மண்ணங்கட்டிக்கா வந்தது கிடையாது. சன் டிவிக்கு விற்கல, விஜய்க்கு விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் துப்பாக்கி படத்தில் நடந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். 3 படத்துக்கு குடைச்சல் கொடுத்தாங்க சன் டிவியில். என்னோட அபிப்பிராயம், நான் ஒன்றும் என்கிட்ட சாட்சியெலாம் கிடையாது, டேப் ரெக்கார்டர்லாம் கிடையாது. நான் இந்த ஓபிஎஸோட இருந்த கோலப்பன் மாதிரி ஃபோன் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் பண்ணலை. நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். சிம்பிள் லாஜிக். விஸ்வரூபத்துக்கு எதுக்கு தொல்லை கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? அதிமுகலேருந்து கொடுத்தாங்களா? தலைவா படத்துக்கு தொல்லை எதனால் வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு மிகப்பெரிய சேனல் என்ன பண்ணுச்சுன்னா, தமிழ்நாடு பூரா வருது, சென்னையில் மட்டும் அதை அனுமதிக்கப்படலை. அனுமதிக்கணும்னா அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ட்ராய் கையில் வச்சுக்கிட்டு இருந்த சன் டிவியாலையும் தயாநிதி மாறனாலையும் தான் முடியும். அந்த மிகப்பெரிய நியூஸ் சேனல் சன் டிவிக்கு யாரும் படம் விற்காத நிலையில் தலைவா படத்தை வாங்கி சன் டிவிக்கு கொடுக்குது. படம் வெளில வரல. இவ்வளோதான் காரணம். அது என்ன நியூஸ் சேனல், எதுக்காக நடந்தது, ஏன் நடந்ததுங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இருந்தால் அதை செஞ்சு யோசிச்சுக்கோங்க. ஜனநாயக படம் நாளைக்கு வந்தால் நல்லதுன்னு அவரு நினச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. நீங்கள் பிடிச்சிட்டு பிஜேபியை பிடிச்சிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. சந்தைக்கு என்னைக்கு வந்தால் நல்லதுங்கிறத யார் சார் முடிவு பண்ணுவாங்க? சார், இந்த எல்லா சந்தேகங்களும் எங்கே வருதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு பின் ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டும் வருது. மும்பையில் தணிக்கை கூட்டணிக்கு வந்துட்டாரா வரலையா? அதுதான் சார் நான் கேள்வி கேட்குறேன். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து அவரை விட்டுருச்சு. ஏன் விட்டுருச்சு? அவர் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு. கரெக்டா இல்லையா? நான் அதை சொல்றேன் சார். அப்படி வேண்டாமா? அந்த ஐயப்பாடை தான் வெளிப்படுத்தும். இது இப்போ கொஞ்சம் நல்லா டீப்பாக போவாமே. பிஜேபி நிற்கிற இடத்துலலாம் டம்பி கேண்டிடேட் நிறுத்தி வைக்கிறேன்னு விஜய் ஒத்துக்கிட்டாரு. அப்படி போகலாமா? அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ ஆனஸ்டாக டம்மி கேண்டிடேட் தானே சார். எல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் தானே. விஜய்கிட்ட போய் இன்றைக்கி வேட்பாளராக நிற்க போகிறவங்க யார்? கொடுத்த பணக்காரன் தான் நிற்க போகிறான். வேறு யாராவது நிற்க போகிறாங்களா? திமுகக்குள்ளே நுழைய முடியாது, அதிமுகக்குள்ளே நுழைய முடியாதுன்னு தானே வரப்போகிறாங்க. எதுக்காக சார் இந்த டிஸ்கஷன், இத்தனை அழுத்தம் மண்ணாங்கட்டியெல்லாம்? எப்படி சார் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும்? செந்தில் பாலாஜிக்கு கரூர் விஷயத்தில் அழைத்து பேசினதுங்கிறது அழுத்தமா? அன்றைக்கி அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் தெரியுமே என்ன நடந்ததுங்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு இருந்தவங்களுக்குலாம் தெரியுமே என்ன நடந்ததுங்கிறது. சிபிஐ வேணும்னு கேட்டது விஜய் தானே. திரும்ப திரும்ப ஒரே சார், திமுகவுடைய சதி வேலை என்ன தெரியுமா? தன்னை பற்றி பேசாமல் மற்றதெல்லாம் 20-25 நிமிஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். திமுகவுடைய ஊழலை பற்றியோ, KN நேருவை பற்றியோ, நாட்டை அவங்க எப்படி சீரழிச்சாங்கிறத பற்றியோ, தன்னை பெரிய ராஜேந்திர சோழன் ராஜா சோழன் சொல்லிக்கிறாருங்கிறத பற்றியோ கேள்வி இல்லாமல், சார் அவருக்கு அங்கே அழுத்தம் கொடுத்தாங்களா, இவருக்கு இங்கே பிடிச்சி போட்டாங்களா? இன்னைக்கான டாப்பிக்கை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதையும் கண்டிப்பாக சார் நீங்கள் பேசலைங்கிறதுக்கு நான் சொல்லலை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே, நான் தான் பாட்ஷா படம் உதாரணமாக சொன்னல சார். பாட்ஷா சாரில் வேகமாக ஒரு காலில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டனி, நீ எங்கடா கோயிலுக்கு, அந்த மாதிரி நடந்துடும் சார் அழுத்தம்னா பொலிட்டிக்ஸில். இது என்ன கூட்டு வச்சு யாராவது உட்காந்து 40 கிலோ தூக்கணும், இன்னும் 50 கிலோ தூக்கணும்னு அழுத்தம் கொடுப்பாங்களா? என்ன பிபியா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு? அரசியலில் அழுத்தம்ங்கிறது இந்த சத்யா படம் பார்த்தீங்களா நீங்கள்? கவலை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைலை மாற்றிட்டு 2 பேர் பேசிப்பாங்களே, இவ்வளோதான் சார் பாலிடிக்ஸில் அழுத்தம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதை பிஜேபி பண்ண வேண்டிய அவசியமே அதுக்கு வந்த போதில்லை. நான் ஏன் திரைப்பட உதாரணங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா டக்குன்னு புரியும். இதுதான் அரசியல். மிரட்டுறது, அழுத்தம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இதுதான். ஓகே சார், இறுதியாக நம்ம இந்த கூட்டணி எப்பொழுது நிறைவேறும் சார்? ஏன்னா தேர்தல் தேதி நெருங்கிருச்சு, இன்னமும் இது சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓடியவர்கள், வெளில போனவர்கள், உள்ளே இருந்தவர்கள் எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, தேமுதிகவை தவிர. திமுக கூட்டணியில் தேமுதிக போய் சேர்ந்துருச்சு. இவ்வளோதான் சார் மாற்றம். இவங்க அழுத்தம் பண்ணி மிரட்டி இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லி பணமாக வேணால் வாங்கிக்க, ரொக்கமாக வேணால் வச்சுக்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தெல்ல தெளிவாக இந்தந்த தொகுதிங்கிற அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். தேமுதிகவுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கா சார்? பாருங்க, தேமுதிகவுக்கெல்லாம் டிமாண்ட் வர்ற அளவுக்கு ஏற்படுத்தினது திமுக. லூஸ் மோகன் ரசிகர் மன்றத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், நடத்தினாங்க. அவர்கிட்ட ஒரு 4000 வாக்கு இருக்குது.
லூசு மோகனுக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, 4000 வாக்கு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது உள்ள ஏங்க ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தேமுதிகவை அந்த இடத்துல நீங்க சுருக்கிட முடியாது சார். அவ்வளவு லூசு மோகனை நீங்க ஏன் சார் மட்டமா நினைக்கிறீங்க? ஆ. குமரிமுத்து இருந்தார் சார், அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் 4500 பேர் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க சார். தேமுதிகங்கிறது இன்னைக்கு தேமுதிக கூட நடந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? விஜயகாந்த் படத்தை நாங்கள் போட்டுக்கிறோம், உங்களுக்கு என்ன ராஜ்யசபா சீட்டு தானே எடுத்துட்டு போங்க, இவ்வளோதான் சார் உடன்பாடு. விஜயகாந்த் படத்தை போட்டுக்கணும். 3 வாட்டியா தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அதே ஆட்கள் தான் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்து மிரட்டுறது சாதாரணமான அரசியல். இதுதான் திமுக பண்ணுது. அதை பற்றி விழாவரியா பேசாம நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள ஏன் வரீங்க? ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி சார். தேங்க்யூ.